இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்சென்டிவ் டிவிஷன் சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்பது நடைமுறைக்கு ஒத்துவரக்கூடியது இல்லை. தமிழ்நாட்டில் அதிகப்படியான தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் இருக்கிறார். அவர்களுக்கு இந்த திருத்தம் என்பது மிகவும் சிரமமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இது மிகவும் குறுகிய காலமாக இருப்பதால் நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4 வரை இந்த எலிமினேஷன் ஃபார்மை விண்ணப்பத்தை நிரப்பிக் கொடுக்க வேண்டும் என்று கால நிர்ணயம் செய்துள்ளார்கள். இது போதுமானதாக இல்லை. வருங்காலங்களில் தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகை, கிறிஸ்துமஸ் பண்டிகை போன்ற திருவிழா பண்டிகைகள் வர இருப்பதால் இது சிரமமானதாக இருக்கும். இது மக்களை ரொம்ப சிரமப்பட வைக்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஏராளமான வாக்காளர்களை இழக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று. இந்த தேர்தல் சீர்திருத்தம் என்ன நினைக்கிறீங்க சார்? சார், இது நல்ல விஷயம் தான். ஆனா ரொம்ப ஷார்ட் பீரியட்ல கொண்டு வர்றாங்க. அது நிறைய ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அதுல உறவினர்னு சொல்லி ஒரு போன எஸ்ஐஆர்ல பாத்தீங்கன்னா உங்க உறவினர் யாரெல்லாம் பேர் விடுபட்டு போயிருந்த விஷயம் கேட்டுக்காங்க. அது உறவினர்களுக்கான ப்ராப்பர் டெஃபினிஷன் இல்லாம இருக்கு. அதுல எதெல்லாம் சொல்லணும் எதெல்லாம் சொல்லக்கூடாது ப்ராப்பரான இல்லாம இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணி கொஞ்சம் ஒரு 1 year டைம் எடுத்து இதெல்லாம் பண்ணோம்னா இன்னும் பெட்டரா இருக்கும். கண்டிப்பா தேவைப்படும். கண்டிப்பா இது வேணும் தான். ஆனா ரொம்ப ஷார்ட் பீரியட்ல பண்றதுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அது முக்கியம் தான் சார். ஆனா 2 months தான் டைம் கொடுத்திருக்கீங்க. அந்த டைம்ல நாங்க வீட்ல இருந்தா ஓகே, வீட்ல இல்லாத பட்சத்துக்கு அவங்க போயிடுறாங்க. அப்ப ஓட்டர் ஐடி கேன்சல் ஆகுதான். ஒண்ணு டைம் நீடிச்சு கொடுக்கணும், இல்லைன்னா ஏதாவது பொதுவான இடத்துக்கு வர சொல்லி மொத்த மக்களையும் என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கணும். அது பெஸ்டா இருக்கும். இது தேவைன்றீங்களா இல்ல தேவையில்லைன்றீங்களா? தேவைதான், பட் ஆனா கொஞ்சம் வேற முறையில எடுத்து போகணும். தேர்தல் சீர்திருத்தத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஏரியாவுக்கு நான் தேவையில்லை நினைக்கிறேன் சார். என்ன ரீசன்னா எல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க. பாவம் இங்கெல்லாம் அன்னாடு கட்டுலாம் அவங்க கஷ்டப்பட்டு அன்னைக்கு வேலைக்கு போனாதான் ஏதோ சொல்றாங்க. எந்த சூழ்நிலை இவங்க கணக்கெடுக்கிறேங்கிற பேர்ல ஆள் இல்லாத நேரத்துல போவாங்க வருவாங்க. அந்த நேரத்துல போய் கணக்கெடுத்து இருப்பாங்க. அந்த வீடு பூட்டி இருக்கேன் ஓட்டுல நினைச்சு அவங்களே கணக்கெடுத்து மாதிரி போயிடுவாங்க. நம்ம ஊருக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். இது சிரமமா இருக்குதுன்றீங்க? கண்டிப்பா கண்டிப்பா சார். இந்த தேர்தல் சீர்திருத்தம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நினைக்கிறதுக்கு என்ன சார், படிச்சவங்க பணம் உள்ள பண்ணிடுவோம். நாங்க படிக்காதவங்க ஏழை மக்கள் எங்களுக்கு ஒன்றும் தெரியல. வேலை வாங்கலாம் அந்த கிராமக்குள்ள பண்ணிட்டாலும் என்ன எப்படி சார் தெரியாதவங்களாம் எப்படி தெரிய முடியும். அது மட்டும் இல்லாம 30 நாள்ல குறிக்கணும் செய்ய 30 நாள் எப்படி தர முடியும்? நாங்க வேலை பார்க்கலாம். அவங்க வர நேரத்துக்கு நாங்க எப்படி போக முடியும்? வேலை பார்க்கும்போது லீவ் கொடுத்து அங்க பரவாயில்ல, போக முடியாது. டைம் சரியா போகுது, எப்படி கொடுக்க முடியும்? படிக்காத மாதிரி எல்லாம் என்ன செய்வாங்க? படிச்சவங்க புரிஞ்சுடுவீங்க, படிக்காத எங்களை மாதிரி ஆளுகளை எப்படி செய்ய முடியும்? அது அவங்கள பண்றவங்க எனக்கு தெரியும். அப்ப அவங்க ஓட்டி அவங்களுக்கு தேவைன்ற மாதிரி தான் இப்போ இது வேணுன்றீங்களா வேணான்றீங்களா? இல்ல சார், அதை பத்தி எங்களை பொறுத்தவரையும் எங்களுக்கு தேவையில்லை சார். நாங்க நார்மலா எஃப்ஐன் போடுற மாதிரியே போட்டு வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க சார். आप देख रहे हैं नीति न्यूज, एक नए अंदाज के साथ।